கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான உங்களை தேவன் சந்திக்க கொடுத்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியாதிப்பட்டால் என்ன செய்ய வேண்டும், வியாதி வருகிறது, அதற்கு ஒரு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வசனம் யாக்கோப்பு 5வது அதிகாரம் 14வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்க சொல்கிறேன். யாக்கோப்பு 5 அதிகாரம் 14வது வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். உங்களில் ஒருவனுக்கு வியாதி வந்தால், ஏதோ ஒரு வியாதி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுடைய சபையின் போதகர்கள் மூப்பர்கள் அவர்களை வரவழைத்து எண்ணெய் பூச வேண்டும். இது வேதம் சொல்லுகிறது. சில பேர் எண்ணெய் பூசி என்ன அப்படிலாம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது இல்லை, வேதம் நமக்கு சொல்கிறது தான் சட்டம். அதன்படி செய்யும்போது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நீ வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களிடம் செல்ல வேண்டும், அவர்களை இல்லை வரவழைக்கணும். நீங்கள் ஆலயத்துக்கு போக முடிகிறவங்களாக இருந்தால் போய் நம்ம எண்ணெய் பூசி ஜெபம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நம்ம வீட்டுக்கு அவர்களை வரவழைத்து அவர்கள் நமக்காக எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள். இந்த மாதிரி வியாதியில் இருக்காங்க, அது என்ன ஒரு ஸ்ட்ரோக்கு மாதிரி ஒரு வியாதின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வியாதியாக இருக்கலாம், இல்லை கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணி இருக்கலாம், இல்லை ஒரு எரணியா ஆப்ரேஷனாக இருக்கலாம். ஏதோ ஒரு பலவீனத்தினால நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் நீங்கள் முதலாவது இன்றைக்கு நினச்சிக்கோங்க, உங்களுடைய சபையின் போதகரை மூப்பர்களை அழைத்து நீங்கள் அவர்களிடத்தில் எண்ணெய் கொடுத்து பூசி ஜெபம் செய்ய வேண்டும். அப்படி ஜெபம் செய்யும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த நோயை நீக்குவார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு பாருங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் வந்து என்ன செய்வாங்களா, கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசுவார்கள். அப்போ அந்த எண்ணெயை பூசுவார்கள் தலையில், இல்லைன்னா வியாதிப்பட்ட இடத்துல அவர்கள் எண்ணெயை பூசுவார்கள். எப்படி பூசுவாங்க சொல்லி அப்படின்னா, இயேசுவின் இரத்தம் அப்படின்னு சொல்லி அவங்க பூசி அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும்போது, அந்த விசுவாசத்தோடு செய்கிற போது அந்த நோய் கண்டிப்பாக குணமாகும். செய்து பாருங்கள். எங்களுடைய ஆலயத்தில் தூத்துக்குடி சந்தை ரோடு பேதுரு ஆலயம், அங்கே கடைசி வெள்ளிக்கிழமை எண்ணெய் தருவாங்க. பலிப்பீடத்தில் எண்ணெய் பாட்டில்கள் வைத்திருப்பார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டில் எண்ணெய் கொடுப்பாங்க. அதை பலிப்பீடத்தில் வைத்து எங்களுடைய குருவானவர் அந்த எண்ணெயை விசேஷித்த விதமாய் அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி ஜெபிப்பார்கள். எதுக்குன்னா வசனத்தின்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் எவ்வளோ எண்ணெய்கள் இருக்குதோ, அது 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், அவ்வளோ பாட்டில் எண்ணெயை வைத்து, ஆண்டவரே நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்க, அதனால் இந்த எண்ணெயை உங்கள் இரத்தமாக மாற்றி வியாதிப்பட்ட இடத்துல பூசும்போது, இல்லை அது அல்சராக இருக்கலாம், அலர்ஜியாக இருக்கலாம், எந்த நோயாக இருக்கலாம், ஒரு சூடுபிடியாக இருக்கலாம், நீர் கடுப்பாக இருக்கலாம், அந்த நீரில் கிருமிகள் இருக்கலாம், இல்லை கால்வலியாக அநேகர் கால்வலியில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்கள் இதை செய்து பாருங்கள். கால்வலினால் கஷ்டப்படுற ஜனங்கள் கணக்கே கிடையாது. முட்டு வலினால் ஏன் ஆலயத்துக்கு வரல, கால்வலி, நடக்கவே முடியலை, எழுந்திருக்க முடியலை, படுக்க முடியலை, உட்கார முடியலை, இப்படிப்பட்ட வியாதியோடு கஷ்டப்படுற உங்களுக்கு நான் ஒரு 4 குறிப்புகளை வைத்திருக்கின்றேன். இதை நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக இயேசுப்பா நோயிலிருந்து விடுதலை தருவாங்க. நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு அலைய வேண்டாம், நீங்கள் பார்மசிக்கெலாம் போக வேண்டாம், வீட்டிலேயே மெடிக்கலை வைக்கவே வேண்டாம். அதனால் இதை செய்யும்படியாக கர்த்தர் இந்த வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நீங்கள் சபையின் மூப்பரை வரவழைத்து எண்ணெய் பூசி அவர்கள் நமக்காக ஜெபம் பண்ணுவார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோப்பு 5 அதிகாரம் 16வது வசனம். நீங்கள்
நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. யாக்கோபு 5:16 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர். முதல் பாயிண்ட் என்ன ஆகுது? நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட வேண்டும். அறிக்கைன்னா என்ன? சொல்ல வேண்டும். நம்ம வீட்டில் உள்ளவங்களாக இருக்கட்டும், வெளியே உள்ளவங்களாக இருக்கட்டும், நம்ம நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம சபையில் உள்ளவர்களாக இருக்கட்டும், யாரிடத்தினாலும் நீங்கள் வியாதின்னு உங்களுக்கு வந்துட்டுனா ஃபஸ்ட்டு எய்டு என்ன அப்படின்னு சொன்னால், மூப்பர்களை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபம் செய்ய வேண்டும். இரண்டாவது குறிப்பாக நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். ஏன்னா இதன்படி செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அது எந்த வியாதியாக இருக்கட்டுமே, தேவனால் குணமாக்க முடியாத வியாதி எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. டாக்டர்ஸு சொல்லலாம், மனிதர்கள் சொல்லலாம், ஆனால் தேவன் சொன்னால் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, நான் சுகமாவேனே, ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும்ப்பா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், அவர் சுகமடைந்தார். அதனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீ உனக்கு நோய் நீங்கணும்னா நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் அறிக்கையிடுங்க, மன்னிப்பு கேளுங்க. அதில் என்ன வியாதியோட நான் எழுதியிருக்கேன், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். அதை ரொம்ப மன்னிப்பு கேட்குறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சுலபம் தான். அதில் வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அதில் மனசு தளர வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. மன்னிப்பு கேட்டால் நோய் சுகமாக போகுது. நான் இப்படி செய்துட்டேன் தெரியாமல், மன்னிச்சுக்கோங்க, இல்லை நான் தெரிஞ்சு செய்தேன், இல்லை நான் அவசரப்பட்டுட்டேன், கோபப்பட்டுட்டேன், இல்லை நான் ஞானம் இல்லாமல் நான் நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ், சாரி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த மன்னிக்கப்படும் போது உங்களுடைய வியாதி குணமாகும். அன்றைக்கி நான் ஏவிஎம் ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தங்களை பார்க்க வேண்டியது இருந்துச்சு, அதுக்காக போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா வெளியே ரிசப்ஷன் காலையும் கும்பல் தான், ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்கு முன்பாக பெஞ்சு போட்டிருக்காங்க, எல்லாமே ஃபுல்லாக ஆளினால் நிறைஞ்சி போய் இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆலயத்தில் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஜெபத்துக்கு மக்களுக்கு இருக்க முடியலை. ஆனால் ஆஸ்பத்திரியில் எத்தனையோ மணிக்கு முன்பாக பணம் கொடுத்து டோக்கன் போட்டு ஜனங்கள் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் செலவழித்து பாருங்களேன், வீட்டில் உட்கார்ந்து நீங்கள் பைபிள் வாசித்து கொண்டே இருங்களேன், அவரே பாடி. எத்தனை பேருக்கு மொட்டை மாடி இருக்குது? நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், எத்தனை பேருக்கு மாடி இருக்குது? அந்த மேலே போய் நின்று வானத்தை பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணலாமே, ஆண்டவரை துதிக்கலாமே. உங்கள் நோய்கள் தன்னாலே சுகமாயிரும், நோய்கள் எல்லாம் ஓடிடும், பேய்கள் எல்லாம் நடுங்கும் நம்ம ஜெபிக்கும்போது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் அறிக்கை செய்து பாரு, நீ மன்னிப்பு கேட்டு பாரு. ஒருத்தர் மன்னிப்பு கேட்க ஸ்டெஃபனாக இருந்தாங்கன்னா இன்னொன்று நீ இறங்கி போ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் இறங்கி போயிருங்க. தன்னைத்தானே தாழ்த்துக்கிற எவன் உயர்த்தப்படுவான். என்றைக்குமே மன்னிப்பு கேட்டு பழக வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையில். அப்படி அந்த இளையகுமாரன் அவங்க அப்பாட்ட மன்னிப்பு கேட்டதுனால அவன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டான். யாக்கோபுடைய 11 குமாரரும் யோசேப்பின் இடத்துல அவ்வளவு பேரும் போய் மன்னிப்பு கேட்டாங்க. ஒரு தம்பி தான், அந்த ஒரு தம்பிகிட்ட 11 பேர் மன்னிப்பு கேட்டாங்க. அதனால் அவங்க அந்த கோசே நாட்டில் அவங்க எவ்வளோ காலங்கள் சந்தோஷமாக குடியிருந்தார்கள் தெரியுமா? ஏன் இன்றைக்கி நமக்கு சாரி கேட்குறதுக்கு அவ்வளோ கஷ்டம், மன்னிப்பு கேட்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? மன்னிப்பு கேட்டுருங்க. தவறுகளை அறிக்கையிடும்போது கர்த்தர் மன்னிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு நேரம் அந்த யாக்கோபு 5:16 வசனத்தை இன்னொரு நேரம் வாசிங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. எதுக்கு? சொஸ்தமடையும்படிக்கு, சுகமாகும்படிக்கு. வேற எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறீர்கள். எக்ஸ்ரே போறீங்க, சிடி ஸ்கேன் போறீங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன், எவ்வளவு கஷ்டமானதுன்னு சொல்கிறாங்க. 1/2 மணி நேரம் பயங்கரமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. யாருமே அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் உறவினர்கள் யாரும் பக்கத்தில் நிற்கக்கூடாது. அவங்க அதை எடுக்கிறவங்க தான் அங்கே நிற்பாங்க.
தனியான அறையிலே கொண்டு அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனை எடுக்கின்றார்கள். எவ்வளவு கஷ்டமானது. அதே இந்த மன்னிப்பு கேட்குறதுல ஒரு செகண்டில் மன்னிப்பு கேட்டால் விடுதலை. ஒரு செகண்டு தான். அருமையானவர்களே, நம்ம யாரிடத்திலும் ஒப்புரவாகுவதற்கு தயங்கவே கூடாது. என்னைக்கு மன்னிப்பு கேட்கணும்னு இறங்குறியோ அன்னைக்கே உனக்கு ஆசீர்வாதத்தின் தொடக்கம் என்று நான் சொல்லுவேன். நான் அனுபவிச்சிருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன், அநேகரிடத்தில் கேள்விப்பட்டு இருக்கின்றேன். அதை செய்யும்போது சமாதானம் பொங்கி வழியும். அப்போ அறிக்கையிடணுமா? அடுத்து சொல்கிறாரு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் அறிக்கையிட்ட பிறகு நீங்கள் யாருனாலும் 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒருவருக்காக, வியாதிப்பட்டவங்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது, ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். இது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகு நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஆண்டவரை நோக்கி சொல்லணும். எப்போ நீங்கள் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15-16 இப்படி சொல்லியிருக்கீங்க, என்னுடைய வியாதி, எனக்கு இத்தனை வியாதி இருக்குது. எத்தனை வியாதிக்காக மக்கள் இன்றைக்கு மாத்திரை யூஸ் பண்ணுறாங்க. கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குங்காங்க, ப்ரெஷர் இருக்குங்காங்க, சுகர் இருக்குங்காங்க, என்ன தைராய்டு பிரச்சனை இருக்குங்காங்க, எரணியா இருக்குங்கிறாங்க, இரத்தம் குறைவாக இருக்கிறது, தலைவலிக்குது, ஒருதலை குத்து தலைவலி இருக்குது, உடம்புல நீர் சம்மந்தமான வியாதிகள் இருக்குது, வாய்வு கோளாறுகள் இருக்குது, வாத நோய்கள் இருக்குது, இன்னும் அலர்ஜி, அல்சரு, சிறுநீரகம், இன்னும் கல்லீரல், கணையம், பித்தப்பையில் ஸ்டோன் இருக்குது. இப்படியான பலவிதமான வியாதிகளில் இருந்து அதோட பழகி கொண்டு கிடக்கின்ற உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார். நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படி நீங்கள் செய்யும்போது கர்த்தர் அந்த நோயில் இருந்து விடுதலை கொடுப்பார். அந்த மாத்திரையெல்லாம் தூக்கி தூர போட்டுடலாம். அந்த ஆயில்மெண்டே போட்டு காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்தை ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டு நம்ம ஜெபம் செய்ய வேண்டுமா? அடுத்து, நீதிமான் செய்யும், அதை வாசிங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஒரு நீதிமான், ஒரு வீட்டுக்கு ஒரு நீதிமான் போதும். அப்போ அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் நீதிமானா இருந்தா எவ்வளவு சந்தோஷம். ஆடலும் பாடலும் துதியும் ஸ்தோத்திரமும் அங்கே உண்டாகுமே. கர்த்தர் அற்புதங்களை அங்கே செய்வாரே, பெரிய காரியங்கள் நடக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த தொனி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும், ஆகாய விண்மீனால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும்போது, அங்கே ஜெபிக்கும்போது, ஆகாய விண்மீனால் நட்சத்திரங்களைப் போல நம்மளுடைய குடும்பம் மல்டிப்ளை ஆகி பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபம் வலிமை உள்ளது. பாவம் எவ்வளவு எதிரியோ, பாவம் எவ்வளவு வலிமையானதோ, அதை விட ஜெபம் வலிமையானது. நம்முடைய பிரச்சனைகளுக்கு மாறாக எதிர்த்து நிற்கிறது ஜெபந்தான். அதுவும் நீதிமானாக நீங்கள் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல அன்புள்ளவர்களாக, இரக்கம் நிறைந்தவர்களாக, பாவ புண்ணியத்துக்கு பயந்துன்னு சொல்லுவாங்க, பாவம் புண்ணியத்துக்கு இவங்க பயப்படுவாங்க அப்படிம்பாங்க. அப்படி செய்கிறவர்களுக்கு கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். அதை நான் முன்னால் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலே சொல்லுவாங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரன் போதும், ஒரு வீட்டில் ஒரு ஊழியக்காரன் இருந்தால் போதும், அந்த வீடு நல்லா இருக்கும். கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாருக்கும் நல்லா இருப்பதற்கு ஒரு வீட்டில் ஒரு ஊழியக்காரன் எழும்பினால் போதும், ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரி அங்கே எழும்பினால் போதும். ஆனால் இன்றைக்கு அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு ஊழியக்காரனா ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க எழும்புனாங்கன்னா தன்னுடைய சகோதரிக்காக, தன்னுடைய சகோதரனுக்காக, தன்னுடைய பெற்றோருக்காக தரப்பில் நிற்கக்கூடிய ஊழியர்காரர்கள் இன்னைக்கு குறைவாக இருக்கிறாங்க.
நான் அதெல்லாம் நீங்கள் செய்யணுங்கிறதுக்கு சொல்கிறேன். பெற்ற தாய்க்காக ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்க வேண்டாமா? ஒரு ஊழியக்காரங்க பெற்ற தாய் தகப்பனுக்காக ஜெபிக்க வேண்டாமா? நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள், உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் ஜெபிக்கலை, இது நீதிமான் வரிசையில் வர முடியாதுல்ல? செய்யணுமா வேண்டாமா? ஒரு வீட்டில் ஒரு ஊழியக்காரங்க எழும்பிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்துக்காக நம்ம கூடி அவங்களை விசாரித்து ஜெபக்கூட்டம் வைத்து நம்ம குடும்பத்துக்கு நம்ம உபதேசம் பண்ணி அவங்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே சொல்கிறாரு பேதுருவை பார்த்து, நீ ஸ்திரப்படு, நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக இரு, உன் குடும்பத்தை பாரு, பிறகு நீ எல்லாருக்கும் சொல்லு. நம்ம தீமைத்தேலாம் சொல்கிறாங்கல்ல, நீ ஊழியக்காரனாக இருந்தால் உன்னுடைய சொந்த குடும்பத்தை விசாரிக்க வேண்டும். நம்ம தங்கச்சி வீட்டில் என்ன பிரச்சனை, இல்லை ஒரு ஊழியக்காரன் அக்காவாக இருந்தால் நம்ம அண்ணன் வீட்டில் என்ன பிரச்சனை, நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எழும்ப வேண்டும். கடந்த நாளில் ஒரு சகோதரி சகுந்தலா அவங்க என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு சுகம் இல்லை. இந்த சகோதரியை பார்த்தீங்கன்னா துடிக்க தான் செய்கிறாங்க. அப்பாவுக்கு சுகமில்லை, 66 வயசாமா. ஆனாலும் எங்கள் அப்பா சுகமாகணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அண்ணன் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஜெபந்தான். எங்கள் அப்பாவுக்காக உபாசம் இருக்கேன், கிராஸ் டிவி ப்ரேயருக்கு போகிறேன், எங்கள் அப்பா சுகமாகணும், எங்கள் அப்பா இன்னும் இருக்கணும், இந்த 66 வயசில் எங்கள் அப்பாவை நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரி எப்படி துடிக்காங்க தெரியுமா? நான் பார்க்காம சார்ஜரில் ஏதாவது செல்லு கிடந்துச்சுன்னா சார்ஜர் நிறைஞ்சிட்டு அப்படி எடுத்து பார்த்தா சகுந்தலான்னு தான் பேர் இருக்குது. ஏன்னா அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நேற்று நைட்டு கூட அவங்க இன்னைக்கு கூப்பிட்டு பேசுனாங்க. அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஊக்கமாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அடிக்கடி எங்கள் அப்பாவை நினச்சிக்கோங்க. அப்போ அந்த வீட்டில் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி எழும்புறதுனால தன்னுடைய தகப்பனை காப்பாற்ற அந்த சகோதரி துடிக்கிறாளா இல்லையா? இன்றைக்கி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் அத்தை மாமாவுக்காக, உங்கள் மாமா மாமியாருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்கள் குழந்தனார், உங்கள் மச்சான் குடும்பத்துக்கு ரட்சிக்கப்பட்ட ஊழியம் செய்கிற நீங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தை கட்டி காக்க வேண்டும். நோவா செய்தார் தன்னுடைய பிள்ளைகளை. ஏலி செய்யலைங்கிறாங்க, சாமுவேல் ஐயாவும் செய்யலைங்கிறாங்க. ஆனால் நோவா செய்தார், கொர்நேலியுஸ் செய்தார். என்கிட்ட ஒரு சகோதரி சொன்னாங்க, நாங்கள் மாதம் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் வீட்டில் போய் நாங்கள் எல்லோரும் ப்ரேயர் பண்ணுவோம். ஒரு வீட்டுக்கு எல்லோரும் போயிடுவாங்களாம். இப்போ அண்ணன் வீடுன்னு வச்சுக்கோங்க, பெரிய அண்ணன். அந்த அண்ணன் வீட்டில் அவங்க தம்பி தங்கச்சி மாப்பிள்ளை, பிள்ளைகள், மருமக்கள், தம்பி மனைவி, பிள்ளை, அம்மா எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டில் அன்னைக்கு ஜெபம் பண்ணி அங்கே எல்லாருக்குமே அந்த அண்ணன் தான் அன்றைக்கி சாப்பாடு கொடுக்கணும். சரி, குடும்பங்கள் நல்லா இருக்காங்க. அடுத்த மாதம் தம்பி வீட்டுக்கு எல்லாரும் போகணும். போய் அங்கே ஜெபக்கூட்டம் நடத்தணும். ஃபேமிலி மட்டும்தான். அங்கே நல்லா பாடல்களை பாடி வசனங்களை வாசித்து ஒரு வசனத்தை தியானித்து எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணி அங்கே அவர்கள் விருந்து சாப்பிடுவார்களாம். அடுத்த மாதம் தங்கச்சி வீடு, அங்கே இந்த அண்ணன் ஃபேமிலி, இந்த தம்பி ஃபேமிலி எல்லாரும் மருமக்கமாக எத்தனை பேர் இருந்தாலும் சரி அந்த தங்கச்சி வீட்டுக்கு போய் அங்கே பாட்டு படித்து ஜெபம் பண்ணி அங்கே விருந்து சாப்பிடுவார்களாம். ஒருவேளை யோபு காலத்தில் நடந்தது மாதிரி இவங்க செய்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த குடும்பம் வாழ்ந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, மிக எளிய குடும்பம். ஆரம்பத்தில் எனக்கு தெரியும் அவங்கள பற்றி. ஆனால் அவங்க இன்றைக்கு இந்த விதமான ஒரு ப்ரேயர் அவங்க செய்து கொண்டே இருக்கின்றார்கள். கஷ்டப்படுறான் தம்பி, கஷ்டப்பட தான் செய்கிறான், சாப்பாடுக்கே கஷ்டப்படுறான். பரவாயில்ல, நீ கூட்டம் நடத்தி தான் ஆகணும், உங்கள் வீட்டுக்கு நாங்கள் எல்லோரும் வருவோம், ஜெபம் செய்து தான் ஆகணும். அப்படி பண்ணி இன்றைக்கி அந்த தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கு. அழகான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். ஜெபம் என்பது லேசான காரியம் என்று நினைக்காதீர்கள். உட்காருங்க, தேவ சமூகத்தை பாருங்கள். எத்தனை பேருக்கு மொட்டை மாடி இருக்குது, போங்க மேலே, வானத்தை பாருங்கள், கையை தூக்குங்க. உங்கள் நோய் போகணும், கைவலி தாங்க முடியலை, கழுத்து வலி தாங்க முடியல, எலும்பு தேய்மானங்கள் எல்லாவற்றையும், எந்த நுரையீரலில் எந்த சளி எங்கே இருந்தாலும் கரைச்சி கஞ்சா வெளியே தள்ளிடுவாங்க ஆண்டவர். நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாருன்னா, ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்க தாயை போல செயல்பட வேண்டும். குறையே சொல்லக்கூடாது, குற்றத்தையே சொல்லி அவங்கள அப்புறப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது, அவங்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. நீங்கள் ஏன் சந்திக்கப்பட்டிருக்கீங்க?
நீங்கள் ஏன் வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்காருன்னா இந்த குடும்பத்துக்காக நீ திறப்பிலே நிற்க வேண்டும் என்று தான். உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நீ தான் அந்த பாரத்தை சுமக்க வேண்டும். உன்னுடைய கணவன் குடும்பத்தில் நீ தான் அதை சுமக்க வேண்டும். அதுக்குரிய பரிசு உன் பிள்ளைகளுக்கு வந்து சேரும். 1000 தலைமுறை மட்டும் உங்களுக்கு இறக்கம் கிடைக்கும். ஒரு வீட்டில் ஒரு தாயை போல ஒரு அண்ணன், ஒரு தாயை போல ஒரு அக்கா, ஒரு தாயை போல ஒரு மருமகா, ஒரு தாயை தகப்பனை போல ஒரு மருமகன் எழும்பி விட்டால் அந்த வீடு கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். கர்த்தர் உங்களை அங்கே வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் குறுகி போவதில்லை. உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்கள் சிறுமைப்படுவதில்லை. இதில் சொல்லியிருக்கு, நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. பார்த்தீங்களா? அந்த ஒரு ஊக்கமான வேண்டுதல். ஊக்கம் அப்படின்னா அதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கணும். இந்த கிராஸ் டிவியில் வந்து நான் ஷூட்டிங்கில் உட்காந்துருக்கேன். நான் எத்தனை மணிக்கு நான் கிளம்புன்னு தெரியுமா? 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நான் எல்லா காரியங்களையும் செய்யணும். நான் ஏற்கனவே மெசேஜ் எடுத்துருந்தா திருப்பி கரெக்ஷன் பண்ணுவேன். எல்லாத்துலேயும் அடையாளம் வைப்பேன். பாட்டு எடுத்து வைக்கணும். அதுக்கு பிறகு தலை சீவணும். அதுக்கு பிறகு நான் ஆட்டோ பார்க்கணும். ஆட்டோ ஃபோன் பண்ணால் ஒருத்தன் வருவான், ஒருத்தன் வரமாட்டேன்பான். அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பான். ஒருத்தன் பணம் கூட கேட்பான், ஒருத்தன் குறைய கேட்பான். இதெல்லாம் கேட்டு நான் லக்கேஜ் எடுக்கணும். என்னோடய டைரி, பேனா, என்னுடைய கர்ச்சீப்பு, பைபிள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். சில நாள் கண்ணாடியை விட்டுட்டு வந்துடுவேன். கண்ணாடி இல்லாமல் வார்த்தைகள் தெளிவாக இருக்காது. அப்போ அதெல்லாம் நான் பார்த்து பார்த்து கரெக்டாக செயல்பட வேண்டும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு அவ்வளோ நெருக்கப்பட்டு தான் உங்களுக்கு நாங்கள் இந்த வார்த்தையை கொடுக்குறோம். இங்கே கேமராவை செட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 15 நிமிஷம் வேணும். எனக்கு முன்னால் ஒருத்தர் வளர்ந்தவர் வந்து செய்தி கொடுத்துருப்பாரு. நான் கட்டையாக இருப்பேன். அப்போ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்து என்னை விட வளர்த்தியாக ஒருத்தங்க வருவாங்க ஷூட்டிங் எடுக்க. அவங்களுக்காக இந்த சேர் கொண்டு அவங்க வேலை செய்யணும். எல்லாருமே பிரயாசப்பட வேண்டும். ஒரு நல்ல காரியத்துக்கு எல்லாரும் செயல்பட்டாதான் அந்த காரியம் சக்சஸ் ஆக பிரயோஜனமாக இருக்கும். அதனால தான் சொல்லியிருக்கு, நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் செய்ய நீங்கள் பழக வேண்டும். இங்கே சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னித்தருளும். நான் ஒரு நீதிமான். என் குடும்பத்துக்கு நான் தரப்பில் நிற்பேன். என் சபைக்கு நான் நிற்பேன் தரப்பில். என் சகோதர சகோதரிகளுக்காக நான் வேண்டிக் கொள்வேன். அவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள், அவர்கள் வியாதியில் இருக்கிறார்கள், அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று வர வேண்டும். அதான் நீதிமானுடைய வசனத்தை மறந்துடாதீங்க. நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. மிகவும் அப்படின்னா, கல்யாண வீட்டுக்கு போயிருக்கேன் நான் சாப்பிட. எனக்கு 1 புரோட்டா போதும். 4 புரோட்டா வச்சுட்டான் அந்த செர்வெண்டு. அது எனக்கு அதிகம். மிகவும் நான் 1 கை பிரியாணி சாப்பிடுவேன். ஆனால் 2 கரண்டி சாப்பாடு வச்சுட்டாங்க. இவ்வளோ சிக்கன் வச்சுட்டாங்க, இவ்வளோ வெங்காயம் வச்சுட்டாங்க. எல்லாம் எனக்கு மிகவும். எனக்கா இவ்வளவு முடியாது, எனக்கு நிறையா இருக்க அப்படி நீங்கள் நினைப்பீங்கள்ல. அதே போல் உங்களுடைய ஜெபம் இவ்வளவு ஆச்சரியமாக செய்துட்டா. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு உங்களுடைய ஜெபமாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியல, அதனால் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த வீட்டுக்கு நீங்கள் மருமகனாக வரும்போது, இந்த வீட்டை நீங்கள் பிறந்த பிறகு தான் உங்கள் வீட்டிலே ஜெயமாக இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் அப்பா சொல்லுவாங்க, நீ பிறந்த பிறகு நல்லா இருக்கும்டா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிள்ளை என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாள். அவளுக்கு இந்து பிள்ளை தான், பேர் ஜெயம். அப்போது நான் சொன்னேன், நீங்கள் இந்துவாக இருக்கீங்களே, உங்களுக்கு ஜெயங்கிற பேர்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு. அப்போ அவள் சொன்னால், நான் பிறந்த உடனே எங்கள் அப்பா இடம் வாங்கி வீடு கட்டிட்டாங்களாமா. அதுக்கு பிறகு ஒரு வயல் வாங்கினாங்களாமா. அப்படியே நிறைய ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருந்துச்சான். அப்போ சொன்னாங்களே எங்கள் அப்பா, அந்த பிள்ளைக்கு ஜெயம்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம்னு பேர் வச்சாங்க. ஜெயான்லாம் யாரும் கூடக்கூடாது. ஜெயம் அப்படின்னா என்ன, ஆசீர்வாதம் நின்றுட்டு வந்துட்டுன்னு அர்த்தம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பிள்ளையை கொண்டு கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை ரட்சித்தார். அவள் இந்து பிள்ளை தான், ஆனாலும் தேவன் அவளை ரட்சித்தார். அவளுடைய பிள்ளைகள் இன்றைக்கு முதலாளியாக இருக்கின்றார்கள். படிப்பே கிடையாதுமா, படிப்பே கிடையாது. முதலாளியாக தேவன் வைத்திருக்கிறார். அந்த தாயின் ஊக்கமான வேண்டுதல். அது சொல்லுவாள், டேபிளுக்கு கீழே அந்த சின்ன ஒரு கம்பு இருக்குல்ல, அந்த கம்பில் என் தலையை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன்க்கா, என் பிள்ளைகளுக்காண்டி.
என் பிள்ளைகள் படிப்பே வரல, படிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால் எனக்கு எப்படி தான் ஜெபம் பண்ணனே தெரியல. அந்த டேபிளுக்கு கீழே இருக்கிற பெஞ்சில், அந்த கட்டை பெஞ்சில் என் தலையை வச்சு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவள் சொன்னான். இன்றைக்கி அந்த பையன் அன்றைக்கி வந்திருந்தான், அவனை பார்க்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பேனா வச்சு பெரிய முதலாளியாக இன்றைக்கி இருக்கின்றான். காரணம், அந்த நீதிமானாகி அந்த தாயினுடைய விண்ணப்பமும் கண்ணீரும் இன்றைக்கி அந்த பிள்ளைகளை உயர்த்தி வைத்திருக்கிறது. ஒரு அக்கா சொன்னாங்க, அந்த பையனுடைய பிள்ளைங்களை பார்த்தீங்களா, பெண் பிள்ளைகளை? ஏன்னா நான் பார்க்கலையே, அவங்க வேறு ஊரில் இருக்காங்க அப்படின்னு. பயங்கர அழகாக இருப்பாங்க பிள்ளைகள், அப்படி அழகாக இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த தாயினுடைய ஊக்கமான வேண்டுதல். அதனால தான் நீங்கள் ஜெபத்தை விட்டுறாதீங்க. எதை விடுறீங்களோ விடலையோ, ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபம் நமக்கு வல்லமையான கயிறு. நம்ம இந்த கயிறு பரலோகத்துக்கு நமக்கு இருக்கிற கயிறை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை கட் பண்ணிட்டீங்கன்னா டவுன் ஆகிருவீங்க, விழுந்துருவீங்க. அந்த பரலோகத்தை கயிறை பிடிச்சி தொங்கிக்கிட்டே ஜெபம் 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 ஜெபம். சே த ப்ரேயர், சே த ப்ரேயர், சே த ப்ரேயர், செட்டு ப்ரேயர், செட்டு ப்ரேயர். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்க உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை நீங்களே பார்ப்பீர்கள். அவர்களுடைய ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களோட மேலே உங்கள் பிள்ளைங்க ஊழியம் செய்வாங்க. உங்களுடைய மேலே அவங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. வேத வசனத்தின்படி அருமையானவர்களே, பிதாக்களின் ஆசீர்வாதத்தை பார்க்கலும் பிள்ளைகளின் ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி நோய் நீங்கணுமா? நான் எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஃபஸ்ட்டு ப்ரேயர், ஆயில், எண்ணெய் ஜபம். 2வது ஜபம் செய்ய வேண்டும். 3வது ஃபெய்த்து, விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். இப்போது ஜபம் பண்ணுறவங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும், ஃபெய்த் வேணும், விசுவாசம் வேண்டும். 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், ஒருவருக்கொருவர் குற்றங்களை மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு. 5வது பாயிண்ட், ஊக்கமான ஜபம் செய்ய வேண்டும். செய்யும்போது அது மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வியாதிப்பட்டால் ஆஸ்பத்திரிக்கே அலையணுமா? ஸ்கேனு ரிப்போர்ட்டையும், எக்ஸ்ரே ரிப்போர்ட்டையும், எம்ஆர்ஐ ஸ்கேன் ஃபைலையும் தூக்கிக்கிட்டே அலையவா தேவன் நம்மை அழைத்தார்? இல்லல்ல. தேவ சமூகத்தில் காத்திருந்து பார். மனநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரன், யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களும் எவ்வளவோ பணம் செலவழித்து பார்த்தாங்க. கடைசியில் அந்த பையன் சர்ச்சில் வந்து உட்காந்துட்டான். அது உள்ளே கூட இல்லை, வெளியே கொட்டாரத்தில் பரண்டான்னு சொல்லுவோம்ல, அதில் அப்படியே உட்காந்துருப்பான். மனநோயாளிக்கு என்ன வராது? தூக்கம் வராது. ஆனால் இந்த பிரதர் சர்ச்சில் வந்து டெஸ்கில் கையை வச்சாலே தூக்கம்தான். நான் சர்ச்சுக்கு போகும்போது பார்ப்பேன், இந்த பிரதர் இப்படி தூங்குறாங்க. இந்த வியாதிக்கு தான் தூக்கம் தானே வராது, இவர் இப்படி தூங்குறாங்க. கடவுள் கிருபையில் பரிபூர்ண சுகம். அருமையானவர்களே, ஏன்னா ஆஸ்பத்திரியில் போய் காத்து கிடந்து விட நான் தேவ சமூகத்தில் கிடக்கேன்னு வந்து பார்த்து அங்கே கிடந்தவனுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாயிட்டு நார்மலான மனிதனாக மாறிவிட்டான். அவங்களுடைய பொண்ணு ஏட்ட சொல்கிறா, நான் இன்னைக்கு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு கண்டிஷனாக நான் ஆண்டருக்குள்ளே இருக்கேன்னா எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த உபதேசம்தான். எங்கள் அப்பா கண்டிப்பாக இருப்பாங்க. பைபிள் படிச்சுட்டு போ காலேஜுக்கு, ஜெபம் பண்ணிட்டு போ காலேஜுக்கு. எங்கள் அப்பா எங்களை அப்படி வளர்த்தாங்க, கண்டிஷனாங்க. ஏன் தெரியுமா? அவர் ஆலயத்தில் ருசித்தது. மருத்துவர்களால் குணமாக்க முடியாத என் நோயை இந்த ஆலயத்தில் வந்து நான் கடந்தேன். ஜெபம் பண்ணினோ பண்ணலையோ, ஒரு கிராமத்தில் உள்ள பையன்தான். ஆனால் ஜெபம் பண்ணி கர்த்தர் பூர்ண சுகத்தை கொடுத்து இன்றைக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கிறாரு. பேரம்பத்திலாம் ஹை லெவலில் படிக்காங்க. அருமையானவர்களே, நீங்கள் நீதிமான் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் ஊக்கமான ஜெபத்தை ஏறிடுங்கள். நோய்கள் நீங்கும், பேய்கள் நீங்கும், சமாதானம் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள். சபையின் மூப்பர்கிட்ட, உடைய போதகர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசமாக இருங்க. ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு கேளுங்க. ஊக்கமாக ஜெபிங்க. மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதில் சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதில் சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுங்கும் பெரியவர் திருமுன்னே.
இந்த பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். சுகமானே நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானே நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால். இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் வினை போக்கும் நல் மருந்து. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் வினை போக்கும் நல் மருந்து. நான் சுகமானே நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானே நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால். பலவீன நல்ல பலவீன நல்ல பலவானான் தேவன் சொன்னார். பலவீன நல்ல பலவீன நல்ல பலவானான் தேவன் சொன்னார். ஜெபம். நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, மே துதிக்கிறோம். நாங்கள் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபம் செய்து ஆண்டவரே ஒருவருக்கொருவர் பாவ மன்னிப்பை கேட்டு ஊக்கமாய் ஜெபித்து நீதிமானாய் மாறி ஜெயத்தை எடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளிலே யாரெல்லாம் வியாதியினாலே கஷ்டப்படுகிறார்களோ அவர்களை நீர் இப்பொழுதே குணமாக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த வியாதியாக இருந்தாலும், குடல் சம்மந்தப்பட்ட அலர்ஜியாக இருந்தாலும், அல்சராக இருந்தாலும், எந்த மூளை வியாதிகளாக இருந்தாலும் ஆண்டவரே, இன்னும் சரீரத்தில் உள்ள எல்லா வியாதியும் ஏசப்பா ராஜா இந்நேரத்தில் நீங்கள் குணமாக்கிருங்க அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுத்து எல்லாரையும் குணமாக்க வேண்டும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம். வியாதியோடு இந்த செய்தியை பார்க்கின்ற டிவியில் யூடியூப்பில் பார்க்குற அனைவருக்கும் ஏசப்பா ராஜா நீங்கள் பூரண சுகத்தை கட்டளையிட்டு தீர்க்காயுசை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பயத்துக்கு இடம் கொடுக்காம பயத்தின் ஆவி எடுத்து தீர்க்காயுசை கொடுக்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.